பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாமாங்க. நீங்களும் என்னோட சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால் முடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தாங்க. நீங்கள் நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கத்துலலாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் புதிதாக பிரச்சனைகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதங்களையும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிதாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கடந்த காலகட்டங்களில் எப்படி கடன் பிரச்சனை எல்லாமே
இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய இந்த 2025 கடைசி 3 மாதங்களும் 2026 முதல் 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குருவுடைய அதிசார பயிற்சியும், மூன்றாவது உங்களுக்கு சுக்கிர பயிற்சியோட பலன்களும் ஒட்டுமொத்தமாக இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை தான் கொஞ்சம் ரொம்பவே மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் தன்னுடைய 8ஆம் இடத்திலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இதன் மூலமா கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பொருளாதாரத்தில் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயர்வுக்கு போகக்கூடிய நாட்கள் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு ஐடி ஜாபோ இல்லை அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீ எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்கள் கூட நிறைய பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணி இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு அப்புறம் கூட வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனியில் வந்து நல்ல ஒரு கௌரவமான இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா கடகராசியில் பிறந்தோம், வயசு 30 33 35 38 வயது வரைக்கும் ஆகிப்போச்சு, ஆனால் இன்னுமே வந்து திருமண நிலை எங்களுக்கு அடையாமல் இருக்கு சாமி அப்படின்னு தான் அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரன் தான். ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. இதன் மூலமாக அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய நபர்கள்
வந்து வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, நல்ல வசதி இல்லை, நல்ல வேலை இல்லை, ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸ்னே லாஸ்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு 6-7 மாதங்கள் மட்டும் அவர்களை விட்டு விலகி இருப்பது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கர்மமே கண்ணாக செயல்பட வேண்டிய காலகட்டம்ங்க இது. ராசியில் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறங்காட்டி இரவில் உச்சம் பெற போறாருங்க. ஜென்ம குரு என்று பயப்பட தேவையில்லை. பிற கோச்சார கிரகங்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. சிறப்பான பலன்கள் தேடி வரும். பாக்கியாதிபதி குரு தன் வீட்டை தானே பார்ப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலிமையான வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் சாதகமாக நடக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளால் வருவாய் பெருகும். வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையில் விருப்பம் ஏற்படும். தீபாவளி வியாபாரம் அமோகமாக நடக்கும். கையிருப்பு கணிசமாக உயரும். உயர் நிர்வாக பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடைவீங்க. படித்த படிப்பு, அனுபவம் என அனைத்து விதத்திலும் மேன்மையான பலன்கள் உண்டு. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எளிதில் வந்து வைத்தியத்தால் குணமாகுங்க. திருமண தடை அகலும். மறுமண முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுக் கொடுக்குங்க. பொருளாதார வசதி சுமாராதாங்க இருக்கும். செலவுகளும் குறைவாகவே இருக்கும் என்பதால் பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அவங்ககிட்ட கவனமாக இருக்கணுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போது கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியருடன் இணக்கமாக பழகுவது நல்லதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் இது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மிக உயர்வான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமம் உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும். புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சீரும் சிறப்பும் உண்டாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மதி நுட்பத்தோடு செயல்படுவதன் மூலம் அந்தஸ்து அதிகரிக்கும். பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு அடைகின்ற வாய்ப்பு உருவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படும். தொழிலை அதிகப்படுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். பிள்ளைகளால் சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்படும். பெரியோர்களுடைய ஆசிகள் கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகல் பார்க்காம பாடுபட வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து திறமை வெளிப்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக இறங்கலாம். அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி வந்து ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும். குரு 1ஆம் இடத்துல இருப்பதால் பெரியோரின் நட்பால் குடும்பத்தின் முக்கிய பிரச்சனை
தீர்வாகும். அதே மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பை பார்க்காமல் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக நேர்த்தியாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோரின் ஆதரவு கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தோம்னா 2, 5ங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க. நீங்கள் கட்டாயமாக பெருமாளை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெருமாளுடைய நெஞ்சில் குடியிருக்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயார், சரிங்களா? அதனால் நீங்கள் பெருமாளை வழிபட்டாலே போதுங்க. துளசி வாங்கி கொண்டு போய் அர்ச்சனை செய்கிறதுக்கு கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படி கிடச்சதுன்னா நீங்கள் செல்வ செழிப்போட சிறப்பாக வாழ முடியும். இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற ஒரு பாடல் சொல்கிறேங்க. அது 27 முறை உன்னால் முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அங்கத்தில் தோன்றுகின்ற நோய் கற்றி தங்கம் போல் மேனி தந்த சந்திரனே, பங்கமதில் வாராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி. இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார்லங்க சந்திர பகவான், அவருக்கான மந்திரம். நான் ஏன் இந்த மந்திரத்தை உங்களை 27 முறை சொல்கிறேன் அப்படின்னா, சந்திரன் நீங்கள் வலுப்படுத்தினாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போயிருங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ சந்திர பகவானை கட்டாயமாக வழிபாடு செய்யணும். ஏன்னா இவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அதனால இவரை மட்டும் நீங்கள் வலுப்படுத்தினீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு தடைகளை கொடுத்தாலும் சந்திரன் உங்களுக்கு கைவிட மாட்டார், சரிங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.